தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு? அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய தனுசு ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும், கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி ஏதோ புதுசா ஒண்ணு சொல்றீங்களே, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும். இது என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாத இறுதியில சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்திருக்காரு. இன்னும் மீன ராசியிலே தான் இருக்காரு. இன்னும் கும்ப ராசிக்கு வரல. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தான் இத்தனை நாட்களா மைனஸாக செயல்பட்ட சனி பகவான், இனி வரக்கூடிய ஒரு 4, 5 மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதுதான் அந்த சனியுடைய வக்ர பயிற்சி. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ, அதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. 2வதாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பயிற்சியும், செவ்வாய் பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 2 பலன்களுமே பார்த்தீங்கன்னா, பொது பலனாகவே இருந்தாலுமே கூட தனுசு ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த 2 பயிற்சிகள் மூலமாக வரப்போகுது. இது 12 ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக இந்த 2 பயிற்சிகள் மூலமாக நம்ம எதிர்பார்க்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு இருக்குது. வருட கிரக மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு இத்தனை நாட்களா குரு பெயர்ச்சியோட பலன்கள் முழுமையா கிடைக்காமல் இருந்தது. ஏன்னா தனுசு ராசியோட அதிபதியே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் உங்களுக்கு இத்தனை நாட்களாக எந்த ஒரு பலன்களையும் கொடுக்காம இருந்தாரு. இன்னும் செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால, அப்படியே உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட பலன்கள் முழுமையா கிடைக்க போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக வரப்போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 12,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க படிச்ச படிப்பு அப்படின்றதெல்லாம் பார்த்தா இன்ஜினியர் படிச்சிருப்பீங்க, ஆர்ட்ஸ் படிச்சிருப்பீங்க, 2, 3 டிகிரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. வேற வழியே இல்ல அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும், உங்க திறமைக்கு ஏற்ற மாதிரியும் நல்ல ஒரு வேலை அப்படின்றது நிச்சயமாக கிடைக்க போகுது. அதை நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது.
கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா வந்து அலைஞ்சுகிட்டு இருக்கேன் சாமி. வாய்தா மேல வாய்தா தான் போய்க்கிட்டு இருக்கு. வக்கீல் தான் லட்சக்கணக்குல செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா கேஸ் வந்து எங்களுக்கு சாதகமா வருதா, வரமாட்டாதா அப்படின்றது ஒரு இழுபறியாவே இருக்குது அப்படின்னு நெறைய பேர் வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஏதாவது தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு சரியான அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது ஈஸியா அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்டா தனுசு ராசியில பிறந்தா வேற ராசியில ஏதாவது பிறந்திருக்கலாமே அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் வயதும் பாருங்க 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிருவாங்களோ, இல்ல ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால ஒரு தனி நபரால ஒரு ஃபேமிலியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. குழந்தை பாக்கியத்திற்காக எங்க தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இன்னைக்கு வரைக்கும் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிவதற்குள் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க மட்டும்தான். ஏன்னா வந்து அடிக்கடி சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய லவ் பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெற்றோர் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேற ஜாதியா இருக்குது, நல்ல குடும்பம் மாதிரி தெரியல, பையனை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியல, பேக்ரவுண்டு ஃபேமிலியும் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சு விட்டுருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதை நிச்சயம் கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருமே ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரை
பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை, தடுமாற்றம் முழுவதுமாகவே மறையப் போகுது. நீங்க ஒரு அரசாங்க வேலை பார்க்குறீங்களோ, இல்ல கூலி வேலை பார்க்குறீங்களோ, 10 பேரை வச்சு வேலை செய்றீங்க. ஆனா வரக்கூடிய நாட்கள்ல பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை தனுசு ராசிக்காரங்க கடைபிடித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும், உங்களுடைய சொந்தக்காரர்களும், உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. தவறான நபர்கள், தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அது யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு உறவை விட்டு உடனடியாக விலகிக் கொள்வது தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையும், சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கங்க. எதையுமே யார்ட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப குளோஸா இருக்கக்கூடிய நபர்ட்ட மட்டும், குறிப்பா குடும்ப உறவுகளாக இருக்கக்கூடிய நபர்ட்ட மட்டும் ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும், சிக்கலையும் கொண்டு வந்து விட்டது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் யோசித்து, சிந்தித்து செயல்படுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிடுவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை வளமாக இருக்கும்.